பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு? நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுகன்றப்போ மக்கள் பல முறை டெலீட் பண்ண கட்சி. அதுதான் 5 எழுத்து. இதுக்குள்ளே பாஜகவை அமுக்க முடியும், இந்த அரசியல் போதும் அப்படின்னு அவர் நம்புகிறாருன்னா அவருக்கு ரொம்ப அரசியல் தெரியுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு களத்துல தனியா நின்று நீங்கள் தனியாக நிற்கல சார், உங்களை யாரும் வானான்ட்டாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. வெடிச்சு என்ன, அங்கேருந்து காங்கிரஸ் கட்சி அங்கேருந்து தப்பிச்சு அங்கேருந்து வந்து இவர் மேலே அப்படியே கட்டி பிடிச்சிக்கினாங்களா, இவர்கிட்ட சேர்ந்துட்டாங்களா? என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? ஏன் நாம் தமிழர் கட்சியை பார்த்தா கட்சியே தெரியலையா இருக்கு? நீங்கள் தேர்தலில், இடைத்தேர்தலில் பயந்து நிற்காத தொகுதியில் நின்ன ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு களத்துல தனியா நின்று இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா? அது இல்லை, அதில் பாதி கூட இல்லைன்றதான் என்னோட புரிதல். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன், அக்கா எல்லாரையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. ஃபஸ்ட்டு இது போய் எதனா டாக்டர் போய் பாருங்கள், எல்லாரும் மொத்தமாக கட்சியில் கும்பலாக எல்லாரும் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுங்க, பண்பை சொல்லிக் கொடுங்க, கருத்தான கதையை சொல்லிக் கொடுங்க, தாத்தா பாட்டிங்க கிட்ட பழக விடுங்கன்னா இவர் தாத்தா பாட்டிக்கிட்டலாம் போய் பிரச்சாரம் பண்ண சொல்கிறாரு, அப்பா அம்மா கிட்ட பிரச்சாரம் பண்ண சொல்கிறார். யாராவது குழந்தைங்கள பாலியல் சீண்டலில் குழந்தைங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, அது சம்மந்தமாக எதனா ஒரு 2 லைனு மனப்பாடம் பண்ணிட்டு படிச்சிருக்கலாம்ல. இதில் செல்ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்து விஜய் பற்றி இவர் போடணுமா? இவர் உட்காந்து அங்கே பார்த்து வியூஸ் இவ்வளோ போதுன்னா ஆதவர்ஜினா சொல்லுவார், அண்ணே நம்ம கட்சி வளர்ந்துக்கினே போகுதுண்ணே, இந்த குழந்தை 10 லட்சம், அந்த குழந்தை 5 லட்சம், அந்த குழந்தை 8 லட்சம். என்ன குழப்பி? வணக்கம், இது வாவ் தமிழா. இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சேலம் மாவட்டம் ஏடிஎம்கேயோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் விஜய் அவர்கள் எடப்பாடியை விமர்சித்து பேசியிருக்காரு. பெருசாக விமர்சிக்கலை, அவர் இருட்டில் கல்லெறிகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது விமர்சனத்தை தாண்டி அவர் கடந்து போக முயற்சி பண்ணுறதாக அவர் ஒரு விஷயத்தை காட்டுறாரு. அது யதார்த்தத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்தை அவர் முயற்சிக்கிறார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான சட்டமன்ற தொகுதியில் அவங்க 90-95 விழுக்காடு போன தேர்தலில் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதும் ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பாக ஒரு சில சட்டமன்ற தொகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலலாம் க்ளோஸாக போனாலும் சேலம் மாவட்டத்தில் அவங்க வெற்றி விகிதாச்சாரம் என்பது அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. சரி, சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தருமபுரி எடுத்தால் 5 சட்டமன்ற தொகுதி, அதில் 5மே அதிமுக கூட்டணி ஜெயிச்சது பாட்டாளி மக்கள் கட்சியோட. ஸோ இப்போது சேலத்தில் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு பலமான ஒரு இடத்துல கூட்டணி விஷயத்தில் இருக்காங்க. இப்பொழுது அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. பொதுவாக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அரசு மீது எதனா கோபம் இருக்குது, விமர்சனம் இருக்குன்னா அதுவும் ஒரு சாதகமான சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது யதார்த்தத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு பிரச்சாரத்தை அவர் கட்டமைக்கிறார். அப்போ அதிமுக இருட்டாக இருக்குது, அதில் போய் கல்லெறிய விரும்பலை. ஆனால் அதிமுகவோட எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதாவும் வேணும்னா அப்போது இது என்ன விதமான ஒரு முயற்சி? அதிமுக பலவீனமாக இருக்குது, அதிமுக ஒன்றுமே இல்லைன்னா அப்போ ஜெயலலிதா அவர்களை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? எம்ஜிஆர் அவர்களை எதுக்கு வலிக்கிறீங்க? நீதி கேட்டு வரேன் எம்ஜிஆரோட, நீதி கேட்டு வரேன்றது அது எம்ஜிஆரோட டைலாக். எதுக்கு அதை பேசுகிறீங்க? அப்போ யாரை ஏமாத்துறீங்க? உங்களையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏமாத்திக்கிறீங்களா, இல்லை உங்களோட ரசிகர்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறீங்களா, இல்லை உண்மையிலே எடப்பாடி பழனிசாமின்னு பேரை சொல்லி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சேலத்தில் பயமா? யார் இடத்துக்கு போகிறோமோ ஒரு போர், இது போர், ஒரு போருக்கு நீங்கள் போகிறீங்க. இப்போ அந்த போருக்கு போகும்போது அந்த இடத்துல யார் தலைகர்த்தோ, அந்த இடத்துல யார் அந்த மண்ணில் செல்வாக்கோடு இருக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க பேரை உச்சரித்து பேசிட்டு வர்றது தான் இந்த ஒரு யுக்தி. நான் கடந்து போவேன், நான் பேச மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்ததும் இல்லாமல்
அதை சிறுமைப்படுத்தி ஒரு பிரச்சார யுக்தி அவர் கையாள முயற்சிக்கிறார். அவருக்கு எந்த விதமான பயனும் தராது. சேலத்தில் ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு, எடப்பாடி ஜெயிக்கிறாரு, இல்லை விஜய் ஜெயிக்கிறாரு, இல்லை நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குது, அது வேறு விஷயம், ரிசல்ட் வேறு. பட் சேலத்து மக்களுக்குன்னு ஒரு சில தேவைகள், ஒரு சில புரிதல், ஒரு சில அரசியல் விளக்கம் தேவைப்பட்டிருக்கும். அதை இவர் நேற்று என்ன பண்ணார்? நேற்று நீங்கள் சந்தித்தது வந்து நிர்வாகிகளோட கூட்டமைப்பு. உங்களை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. ஏன்னா அவங்க உங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள். இப்போ கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் நீங்கள் போய் பேசியிருக்கீங்க. அது மக்கள் பொதுமக்களுக்கு ஒரு செய்தியோ இல்லை எதிர்கட்சியாக அவர் செயல்படுறதுக்கு உண்டான அரசியல் அவர் வந்து நேற்று பெருசாக எடுத்து வைக்கலன்றதான் என்னோட புரிதல். அதேமாரி பிஜேபியும் விமர்சிச்சிருக்காரு. மக்கள் பல தடவை டெலிட் பண்ணவங்கள நம்ம ஏன் பேசணும்? மக்கள் பல முறை டெலீட் பண்ண கட்சின்றது சொல்கிறாரு. மக்கள் பல முறை டெலீட் பண்ண கட்சி, அதுதான் 5 எழுத்து. இதுக்குள்ளே பாஜகவை அமுக்க முடியும், இந்த அரசியல் போதும் அப்படின்னு அவர் நம்புகிறாருன்னா அவருக்கு ரொம்ப அரசியல் தெரியுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு பத்திரிகையாளராக. பாஜகவை எதிர்த்து அரசியல் வியூகம் அமைச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற திமுக நினைக்கிது. அப்போ திமுகவுக்கு அரசியல் தெரியலையா, இல்லை திமுகவுக்கு அதிக அரசியல் தெரியுமா அப்படின்றது ஒரு வாதம். எதற்காக அந்த நிலைப்பாடு எதிர்க்கிறாங்க? பாஜக எதிர்ப்பு. ஏன்னா பாஜக எதிர்ப்புனா ஒரு வாக்கு வங்கி தமிழகத்தில் இருக்குது. பிரதமர் மோடியை மற்ற இந்தியா முழுச நிறைய மாநிலத்தில் ஏற்றுக்கினாலும் தமிழகத்தில் அவரை வந்து கொண்டு போய் சேர்க்கறத சிக்கல் இருக்குது. தமிழகத்தில் மோடிக்கு பெரிய ஒரு வாய்ப்போ இல்லை வந்து அவருக்கு உண்டான வாக்கு வங்கியோ இங்கே இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது 5 எழுத்தில் 3 எழுத்து இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி சுருக்க இவர் நினைக்கிறாருன்னா அவரோட அரசியல் புரிதல் அவ்வளோ எடுத்துக்கலாம். ஒன்று இல்லை அரசியல் பயமாக நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா ஏன் அது பயமாக பார்க்குறேன்னா, 3வது விஷயம் என்னென்னா, அவர் மேலே சிபிஐ வழக்கு இருக்குது. வருமான வரித்துறையில் அவர் பணம் கட்டாத அந்த கேஸு நிலுவையில் இருக்குது. அதுக்கு கோர்ட்டு தண்டனை கொடுத்துருக்கு. தண்டனை பெற்றவர் அவர். பணம் வந்து கருப்பு பணம் வச்சுருக்கிறாரு. கருப்பு பணத்துக்கு வரி கட்டாத நபர் தான் விஜய். அப்போ பாஜக சம்பந்தமான விஷயங்கள் வந்து அதிகமாக பேசணும். 5 வார்த்தைக்கு மேலே பேசினா சிக்கல் வருமோ அப்படின்றதுனால ஒருத்தங்களை இருட்டுன்றது, ஒருத்தங்களை டெலீட்டுன்றது. திமுக விமர்சனம்னு வரும்போது லைனாக பேசுகிறீங்க இல்லையா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதெல்லாம் பேசுகிறீங்கள. மணிப்பூரில் தாய்மார்கள் பெண்கள் தானே இறந்து போனாங்க, 2 வார்த்தை பேசலாமேங்கண்ணா. அதுக்கெல்லாம் வாய் திறக்காத மோடி இன்றைக்கி இங்கே வர போகிறாரு, அப்படி பேசலாமே. எதுக்குமே பேசுறது கிடையாது. அவருக்கு என்ன தேவையோ அதை தான் பேசணும், அதை தான் பண்ணணும், அதுதான் அரசியலுன்ற அந்த எல்லைக்கோட்டில் தான் இருக்கார். எனக்கு பிடிச்ச கருத்தையே நான் பொழுதுக்கும் பேசிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு மனசில் 1000 தோணும். இல்லை ஒரு சில விஷயத்தில் இந்த அரசியல்வாதி பண்ணுறது தப்பு அபட்டமா அப்படின்றது சொல்லலாம். அந்த 100 விழுக்காடு நான் அதை வந்து பேசுகிறது சரியாகுமா? நான் கண்ணியம் தவறிடக்கூடாது. எதிரியாக இருந்தாலும் ஒரு சிறந்த திட்டத்தை அவங்க செய்வாங்கன்னா அதை பாராட்டி பேச வேண்டிய கட்டாயம் பத்திரிகையாளர் இருக்குது. ஒரு நல்ல ஆட்சியாளராக இருந்தோம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, இல்லை ஒரு விஷயத்தில் அந்த அரசு தவறாக போகுது அப்படின்னா அந்த விஷயத்தில் அந்த அரசை வந்து குட்டுவித்து அந்த அரசை தோல் உறுத்தி காட்டுறது ஒரு பத்திரிகையாளரோட தர்மம். அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி நடத்துபவர் ஃபஸ்ட்டு நண்பர் யார் எதிரி யார் அரசியல்ன்றதை சொல்லணும். அவருக்கு இன்றைக்கி தேதியில் நண்பர்கள் யாருமே கிடையாது. அவரா நண்பர் சக்தின்னு அவர் நினைக்கிறது காங்கிரஸ் கட்சி. ஆனால் காங்கிரஸ் கட்சி அவரை வைத்து பேரம் பேசி கொண்டிருக்கிறது. இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு காங்கிரஸ் கை கழுவிட்டு இவரை வந்து நம்புவாங்க, இவர்கிட்ட வந்து சேருவாங்கன்னு. அது ஃபஸ்ட்டு எண்ணமே தப்பு. நடக்காத ஒரு விஷயத்தை யூகிக்கிறார். அப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன யூகித்தார் அவர்? இல்லை என்ன யூகிக்கப்பட்டது பேசப்பட்டது? அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு முன்னாடி அதிமுகவும் விஜய் அவர்களும் கூட்டணி சேர்கிறதுக்கு பேசுபொருள் இருக்குன்னு ஒரு சம்பவம். அதையும் இவரே தான் கெடுத்துக்கிட்டார். அவங்களாம் எதுவும் கெடுத்துக்கல. அதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டது. அதை யார் கெடுத்துக்கிட்டார்? அவரே தான் கெடுத்துக்கிட்டார். இப்படி தனக்கு வந்த வாய்ப்புகளை எல்லாமே தவிர்த்து விட்டு நான் தனியாக நிற்கிறேன், நான் தனியாகிறேன் இவராக வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கார். இவர் தனியாக இல்லை, தனியாக விடப்பட்டு இருக்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் அதை மறைக்கிறதுக்கு அவரோட அந்த சினிமா அந்த கவர்ச்சியை வைத்து அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை நினச்சி வருவாங்களே அவங்களுக்கு கூட்டணி அப்படின்லாம் பேசினார். அப்புறம் இப்போ என்ன, நான் பாம்பை கொளுத்தி நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன், நீங்கள் என்ன கொளுத்தி போட்டிங்க, இப்போ என்ன ஆகிப்போச்சு, சரி கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு விஜய் சொன்னார். எங்கள் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு நான் கூட்டணியில் பங்கு தரேன், அதே மாதிரி கூட்டணியில் பங்கு கொடுத்த மாதிரி நான் ஆட்சியிலையும் பங்கு தரேன்னு என்ன சொன்னாரா? பல கட்சியில் அது வெடிக்குது அப்படின்றாரு. எந்த கட்சியிலையும் வெடிக்கல. இவரு நேற்று நிமிஷம் சும்மா அவர் பேசுகிறவன் பேசிட்டார். பிரச்சனை தான் வெடிச்சு. என்ன அங்கேருந்து காங்கிரஸ் கட்சி அங்கேருந்து தப்பிச்சு அங்கேருந்து வந்து இவர் மேலே அப்படியே கட்டி பிடிச்சிக்கினாங்களா, இவர்கிட்ட சேர்ந்துட்டாங்களா? தாவேக்கால வந்து காங்கிரஸ் அதிருப்தி
கூட்டணியில் பங்கு தான் தரேன்றாங்க, ஆட்சியில் பங்கு இல்லை. அதனால் காங்கிரஸ் சரிபாதியா இல்லை ஒரு கால்வாசி உடஞ்சி 3-4 எம்பி ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்து விஜயோட வந்து கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்களா, இல்லை ஓகே வேற ஒரு காங்கிரஸ், வாழ்வுரிமை வெற்றி காங்கிரஸ் அது மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிட்டு 4-5 பேர் பிச்சுக்கிட்டு வந்து உங்கள் கூட சேர்ந்துட்டாங்களா கூட்டணியில்? அதாவது பேசுறது வேற, ரிசல்ட் என்ன? நீங்கள் பேசுகிறீங்க கூட்டணியில் ஆச்சு பங்குனாச்சு, ஃபஸ்ட்டு உங்களை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரல, அதுவே ஃபஸ்ட்டு தோல்வி. ரெண்டாவது கூட்டணி பங்கு ஆட்சி பங்கு நீங்கள் கொளுத்தி போட்டது பேசு பொருளாகி பிரச்சனை ஆயிருக்கு. பிரச்சனைனா எத்தனை பேர் மற்ற கூட்டணி கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. கடைசியாக சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் பங்குனா பேசிகிட்டு இருக்கிறாரு டிடிவி தினகரன். ஒருவேளை அதிமுக நம்பர் வராமல் அப்போ ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு பேச வேண்டியதை முன்கூட்டியே பேசுகிற அளவுக்கு அவர் சிந்தனை கூர்மை இல்லாதவர் இல்லை டிடிவி தினகரன். இல்லை எங்கன்னா அன்புமணி ராமதாஸ் எங்கன்னா வந்து இல்லை எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 2 அமைச்சரவை கொடுத்தா தான் நாங்கள் கூட்டணும் எதாவது பேசினாங்களா? சரி, இந்த சைடு காங்கிரஸ், அதுவும் காங்கிரஸில் கூட எல்லாரெல்லாம் பேசலை. இவருக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், அது மாதிரி ஆட்கள் மூலிமா இல்லை மாணிக்கம் தாக்கூர் போன்ற ஆட்கள் மூலிமா இவர் பேசிக்கிட்டு இருக்கார். இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து இவர் பிரச்சாரம் பண்ணி இவர் பேசுகிறதுக்கு அவருக்கு வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஆனால் இதை ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காரு. நேற்று வந்து அதை குண்டு எல்லா இடத்துலையும் இது பற்றிக்கிட்டு எரியுது, எங்கேயும் பற்றிக்கிட்டு நான் சொன்னது கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்குனா இவரை நம்பி யாருனா வந்திருக்கணும், நடக்கலை. இன்னொன்று எங்கன்னா எதனா கட்சியில் வந்து பிளவுபட்டு கூட்டணி உடஞ்சிருக்கணும், அதுவும் நடக்கலை. அவங்க எல்லாரும் இருக்கிற கூட்டணியில் அப்படியே இன்னும் நல்லா ஸ்டெடியாக தான் சேர்ந்துன்னுக்குறாங்க. குறைந்தபட்சம் டிஎம்டிகே இன்னைக்கு வெளியில் இருக்குது, ஐயா ஓபிஎஸ் வெளியில் இருக்காங்க, அவங்க கூட இவரை நம்பி வர்றதுக்கு தயாராக இல்லை. இதை மறைக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, வெடிக்குது பூபோக்கம், என்னை பார்த்து பயப்படுறாங்க, 5000 ரூபா எனக்கு பயந்து தான் கொடுத்தாங்க, சேலத்தில் இருட்டாக இருக்குது அப்படின்னு இவர் ஒரு கதையை சுற்றிட்டு கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் 1% வாக்கு யாருன்னா வாங்கி காட்டுங்கன்னாரு. ஏன் நாம் தமிழர் கட்சியை பார்த்தா கட்சியே தெரியலையா அவருக்கு? நீங்கள் தேர்தலில் இடைத்தேர்தலில் பயந்து நிற்காத தொகுதியில் நின்ன ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. ஒரு காலத்தில் இதே திமுகவும் இதே அதிமுகவும் நிற்கலைன்னா கூட அந்த இடத்துலையும் போய் இடைத்தேர்தலில் நிற்கிற ஒரு தைரியம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. இவர் சொல்கிறாரு நட்பு சத்தின்னு பேசிகிட்டு இருக்கிற காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் தங்களோட சொந்த தொகுதி ஐயா EVKS மறைகிறாரு, தமிழ் மகன் ஈவேரா தவறுறாரு. அங்கே இருக்கிற மக்கள் அழுதாங்க, ஏன்னா அவரை பிடிக்கும், நேசித்தாங்க. அதே மாதிரி EVKS மீது அங்கே கொஞ்சம் ஈரம் இருக்குது. அப்போ இல்லை வேறு யாருன்னா நிறுத்துங்கன்னும் போது இல்லை நீங்களே நில்லுங்கன்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாத ஒரு வயது மூத்தவரை போட்டு தள்ளி நிறுத்துகிறாங்க. பிரச்சாரம் போகிறாரு, உடம்பு சரியில்லாமல் ஆகிறாரு, அப்புறம் அவரும் தவறிடுறாரு. அதாவது அவர் நின்னா ஜெயிப்பார், அரசியல் ஆளுமை. ஆனால் ஒரு யோசிப்பாருங்க, ஒரு தந்தைக்கு தன்னோட மகன் எழுந்துட்டாப்புல, அதை விட பாதிக்கிற விஷயம் எதனா இருக்குமா? வேற மாற்றி போட ஆள் இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. நான் சொல்லுவேன், பகிரங்கமாக சொல்லுவேன், EVKSை நிர்பந்தம் பண்ணி அவரை ஃபோர்ஸ் பண்ணி இவங்க நிற்க வச்சாங்க. ஏன்னா செலவு பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட காசு இல்லை, வேட்பாளர் இல்லைன்னு. அதனால தான் அதுக்கப்புறம் EVKS மறைந்ததுக்கப்புறம் இன்றைக்கி போய் திமுக கிட்ட எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்குதுல்ல காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி இது எங்கள் சிட்டிங் சீட்டு, நாங்கள் தான் நிற்போம், நிற்க வேண்டியதானே, ஏன் நீங்கள் நிற்கல? அதே மாதிரி பாஜக விளவங்கோடு ராஜினாமா பண்ணாங்க. பாஜக வந்து அந்த தொகுதியை திருப்பி ஜெயிச்சிட்டாங்களா? நான் எதுக்கு இதை எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இந்த தேசிய கட்சிகளுக்கு இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. திராவிட கட்சிகளோடு சேர்ந்து போகும்போது அவங்களுக்கு வாக்கு கிடைக்கும், அதை வைத்து ஒரு அரசியல் நடக்கும். விஜய்க்கு இது எதுவுமே புரியறதில்லை, இது எதுவுமே தெரியறதில்லை, தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை. நேற்று சேலமில் விஜய் பேசினதை விட நயினார் நாகேந்திரன் அவர் பேசினது ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வரணும், த்ரிஷா வீட்டிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்காரு. அது வந்து அவர் ஐயா அப்படி பேசியிருக்கக்கூடாது. நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரைக்கும் பொதுவாக வந்து அமைதியாக பேசக்கூடாது. அவர் சர்ச்சை பேசியில் இதுக்கு முன்னாடி எதுலையுமே பேசி ஈடுபட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. நயினார் நாகேந்திரனால் ஒரு சர்ச்சை வருது அப்படின்னா அது இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக இருக்கும். இது ஒரு சர்ச்சை பேச்சு, ஒரு கண்ணியம் இல்லாத தன்மையான பேச்சு தான் இது. பொதுவாக அவர் அது மாதிரி பேச மாட்டார். பட் ஏன் அப்படி பேசினாருன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி நம்ம பேசுகிறதுமே அது சரியாக இருக்குன்னு தெரியல. தனிப்பட்ட வாழ்க்கை அது அவங்க வாழ்க்கை, அதுக்குள்ளே நம்ம போய் நம்ம மக்கள் சார்ந்த அரசியல், மக்களுக்கு தேவை என்ன, அதில் அரசியல் தன்மை என்ன இருக்குது, வாக்காளர்களுக்கு அதில் என்ன செய்தி அப்படின்றது பார்க்கலாம். அது தெரில, அந்த 2 கட்சிகளுக்குள்ளே அது அவங்க பார்த்துக்குவாங்க, பைசல் பண்ணிக்குவாங்க, அவங்க குடும்ப பிரச்சனை அதுக்குள்ளே நம்ம போனால் நல்லா இருக்கு. அதேமாரி நயினார் நாகேந்திரன் வந்து விஜய்க்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு நிர்மல்குமார் பதிலடி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நயினார் நாகேந்திரன் வந்து மக்களோட கனெக்டே இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கரெக்டான அரசியல் தான். அவருக்கு கட்சிக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு விஜயை தாக்குனாரு நயினார். இவர் திருப்பி அவருக்கு கனெக்டே இல்லைன்றார்.
கனெக்டே இல்லாமல் திருநெல்வேலியில் தாமரையில் ஜெயிக்கிறாரு அவர். நீங்கள் போய் எங்கள் தாமரையில் போய் நின்று நீங்கள் ஜெயிங்க பார்க்கலாம். நிர்மல்குமார் உண்மையிலே நல்ல அரசியல் ஆளுமை தானே. விஜயோட ஆசி பெற்று நான் தாமரையில் நிற்கிறேன், நீங்கள் நின்றுங்க, நீங்கள் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நயனாரை பற்றி பேசு. தாமரை சின்னத்தில் நின்று தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல, அது ரொம்ப கடினம். பெருசாக பேசப்பட்ட ஐயா அண்ணாமலையே தோற்றுருக்கிறார். அதாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இவர் தான் வளர்த்தாரு, இவர் தான் இளைஞர் பட்டாளத்தை கொண்டு வந்தார்னு பேசப்படுறவர், அது உண்மைதான். ஓரளவுக்கு அண்ணாமலை அவர்களால் அந்த கட்சி வந்து பலம் பெற்றது உண்மைதான். ஆனால் அந்த அண்ணாமலை தாமரை சின்னத்தில் நின்று தோற்று போனார். அந்த இடத்துல அதே தாமரை சின்னத்தில் நின்று நயினார் ஜெயித்தார். அண்ணாமலை விளம்பரப்படுத்திக்கினாரு, நயினார் விளம்பரப்படுத்தலை. ஒருத்தரை விளம்பரப்படுத்தாதனால அவருக்கு மக்களோட தொடர்பு இல்லை அப்படின்னு நீங்கள் இங்கே உட்காந்து சொல்லக்கூடாது. உங்களுக்கு எம்எல்ஏவே கிடையாது, நீங்கள் வந்து ஜெயிச்ச ஒருத்தரை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அவருக்கு மக்களோட தொடர்பு இல்லை அப்படி. அது திருநெல்வேலி போய் பார்த்தா தானே தெரியும் மக்களோட தொடர்பு இல்லை. சரி, மக்களோட தொடர்பு இல்லைல்ல, அவருக்கு சமயம் தெரிலல்ல, எங்கே நீங்கள் போய் திருநெல்வேலியில் அவர் எதிர்த்து நில்லுங்க. விஜய் சார் போய் நிற்க வேணாம், நயினார் அவர்கள் எதிர்த்து. நிர்மல்குமார் திருநெல்வேலியில் போய் நயினார் எதிர்த்து நிற்பாரா? அவருக்கு தான் தொடர்பு இல்லையா, மக்கள் செல்வாக்கு இல்லை, தொடர்பு இல்லை. எங்கள் நயினார் எதிர்த்து போய் நில்லுங்க பார்க்கலாம். நீங்கள்லாம் பார்த்து பயப்படுற தாமரையில் தான் அவர் நிற்க போகிறார் திருப்பி. எங்கே போய் நின்று தாமரை எதிர்த்து ஜெயிச்சு காட்டுங்க. தாமரை எதிர்த்து பேச வேணாம், அட்லீஸ்ட் தாமரை எதிர்த்து நின்று ஜெயிச்சு காட்டுங்க. மக்கள் நீதி மையன்னு ஒருத்தர் இதே மாதிரி தான் நடிகர், சூப்பர் உலகநாயகம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. குருதிப்புணல் படமாகட்டும், குணா படமாகட்டும், அத்தனை வாட்டி பார்க்கலாம், நடிப்பு உச்சம். அவர் தாமரைக்கிட்ட தோற்று போனார். எங்கே? கோயம்புத்தூரில். நான் உட்பட பத்திரிகையாளர்களோ வியூக வகுப்பாளர்களோ கணிக்க தவறி தோற்று போன ஒரு தொகுதி அப்படின்னா அது கோவை, கோயம்புத்தூரில். வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிப்பாங்கன்னு யாருமே சொல்லலை. எந்த ஜோசியக்காரரும் சொல்லலை, வியூக வகுப்பாளரும் சொல்லலை, பத்திரிகையாளரும் சொல்லலை, கட்சிக்காரரும் சொல்லலை. எல்லாம் என்ன சொன்னாங்க, மக்கள் நீதி மையம் ஒன்று சூறு, அது கமல் ஜெயிப்பார். அப்புறம் பேசப்பட்டது பொள்ளாச்சியில் மகேந்திரன் அவர்கள் செல்வாக்குண்டு அவர் ஜெயிப்பார். இதுதான் அப்போது இருந்து பேசுகிறோம். எல்லாமே மொத்தமாக ஊற்றி முடிச்சேன். அதனால் மக்களோட தொடர்பு இருக்குதா இல்லையா அப்படின்றத போய் தேர்தலில் நின்று பார்த்தா தான் தெரியும். தேர்தல் நிற்கிறதுக்கு முன்னே அவருக்கு தொடர்பு இல்லை, இவர் கட்சியே இல்லை, இவர் இருட்டில் இருக்கிறாரு, இவர்கிட்ட நான் சண்டை செய்ய மாட்டேன், அவர் எனக்கு கணக்கிலே இல்லை, அவர் பாட்டு பேசிகிட்டு இருப்பார், அப்புறம் எங்களுக்கு 40% இருக்குது 30% இருக்குதுன்றதுனா அது கற்பனை குதிரையை வந்து அவர் மக்கள்கிட்ட கடத்த பார்க்குறாரு. அந்த கற்பனையை வந்து விளம்பரம் பண்ணி விற்க பார்க்குறாங்க. மக்கள்கிட்ட மூளை செலவை செய்கிற வேலையை தான் தாவேக்கா தொடர்ந்து பண்ணிட்டு. இதுக்கு முன்னாடி நடந்த செயல் வீரர் கூட்டத்தில் ஆதவர்ஜனா 40% ஓட்டு இருக்கும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நேற்று நடந்த அந்த சேலம் மீட்டிங்கில் வந்து 30% ஓட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறார். உண்மையாகவே தாவேக்காக்கு எத்தனை % தான் ஓட்டு இருக்குது? 40 இல்லை 30 இல்லை, அவங்களுக்குள்ளேயே ஒரு பஞ்சாயத்து. இப்போ 40 சொன்னால் ரொம்ப விமர்சனம் பண்ணுறாங்க நம்ம மேலே. 40னா என்ன அர்த்தம்னா, ஓட்டு போடுறதுக்கு 10 பேர் போகிறாங்கன்னா அதில் 40% 10ல் 4 பேர் தாவேக்காக்கு போடுறது. அப்போ மிச்சம் 6ல் எல்லாம் பிரிஞ்சு போகிறதுன்றது அது யதார்த்தம் அல்ல. அதில் 1-2 நோட்டா, 1 நோட்டா இருக்கலாம், 1 சுயேட்சை இருக்கலாம், மிச்சம் ஒரு 8 தான் கணக்கில் வரும். அப்போ பாதிக்கு பாதி தாவேக்கா இருக்குன்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? ஸோ இது உதைக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு விளம்பரப்படுத்திட்டோம். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் 12% வாங்குவாங்க, 15% வாங்குவாங்கன்னு பேசும் பொருள் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, 20% உறுதி. சென்னை போன்ற மாவட்டங்களெல்லாம் வந்து திமுக ஓட்டை நிறைய பிரிக்கிறாங்க, பெரிய சக்தியாக வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. 20 வந்து 24 போனாங்க, அப்புறம் 30க்கு போனாங்க, அப்புறம் 34க்கு வந்து 40 போனாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சரி இது ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிட்டோம் பொழுது இதை நம்ப மாட்டேன்றாங்க, நம்புற மாதிரி எதனா ஒன்று சொல்லணும் அப்படின்றத இப்போ 30% விஜய் அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ விஜய் 30% ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னே ஆதவ் வந்து 24 அதுக்கு பேசினார். அப்புறம் நிர்மல்குமார் நினைக்கிறேன் 40% வரலாம் ஒருத்தர் சொன்னார். வீட்டுக்கு அருண்ராஜ் அவங்கெல்லாம் வந்து 34 40 ஆளாளுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை 30 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், 30 வைத்து நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கலாம், இல்லை எதிர்கட்சியாக வரலாம் அப்படின்ற மாதிரி வச்சு நம்ம அதை சொல்லி உருட்டிக்கலாம் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து இப்போ 30ன்னு பேசுகிறாங்க. என் பார்வையில் அதுவுமே இல்லை, அது இல்லை, அதில் பாதி கூட இல்லைன்றதான் என்னோட புரிதல். இப்போ நேற்று நடந்த சேலம் மீட்டிங்கில் வந்து ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு. அதை பற்றி அஞ்சலி அறிக்கை அந்த மாதிரி எதுவும் விஜய் எதுவும் சொல்லலை. இறந்து போனவருக்கு வந்து ஆல்ரெடி உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். அதாவது ஆல்ரெடி உடம்புல சரி இருந்ததோ சரி இல்லையோ, உங்களை பார்க்க வந்தாங்க, அவருக்கு எதனா பார்த்து உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்குறது மனிதாபிமானமாக இருக்குன்றது என்னோட கருத்து, முதல் கட்டம். ரெண்டாவது 37 வயசில் ஒருத்தருக்கு என்னங்க ஆல்ரெடி அவருக்கு என்ன சக்கரை இருந்ததா, இல்லை இதயத்தில் ஓட்டம் இருந்ததா? அப்படி இருந்திருந்தால் அவர் வந்திருப்பாரா அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு?
என்றைக்கு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறத நிறுத்த போகிறீங்க? உங்களுக்கு மனசாட்சி மனிதாபிமானம் இருந்தால் உங்கள் மேலே இவ்வளோ தப்பு இருக்குது, அது அழுக்கு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. வெறும் 500 பேர் சேர்ந்தாலும் விஜய் ரசிகர்களாக இருக்கிற இடத்துல தள்ளுமுள்ளு நடக்குது. ஒருத்தர் முண்டி அடித்து ஓடுறீங்க. ஒருத்தர் தண்ணி குடிக்கணுன்ற நாகரிகம் இல்லை உங்களுக்கு. உதவி செய்யணுன்ற எண்ணம் இல்லை. ஒரு சேர் போட்டு இருக்கையில் உட்காரணுன்றது கிடையாது. ஒரு ஷாமியானா போடணுன்ற அந்த புரிதல் இல்லை. வெயிலில் மொட்டை வெயிலில் 2 மணி 1:30 மணிக்கு வந்து ஜனங்களை காக்க வைக்கிறீங்க. சூரியன் வந்து அடிக்க அப்படியே ஸ்ட்ரா போட்டு உரிகிற மாதிரி உரியும். ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, தொடர்ந்து இதே வேலை. இறப்பை தாண்டி நிறைய பேர் மயக்காட்சி வராங்க. இங்கே விளக்கம் கொடுத்து பேசுகிறது விஜய்கிட்ட போயிட்டு, சார் இனிமேல்ட்டு தயவுசெய்து மதியம் வேணாம் சார், நீங்கள் வந்து விஜய்க்கு காலையில் தாங்க, ஈவினிங்கில் அவர் அவைலபிளாக இல்லை. நைட்டு ஒரு 10 மணி 9 மணி அந்த மாதிரி அவர் பேசுகிறத பழகிக்கணும். இல்லையா அது ரொம்ப லேட்டுன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 இல்லை ஒரு 6:30 ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் பேசுகிறாரு. எங்கே போய் கூட்டம் போடுறாரோ அந்த ஊருக்கு முன்னாலே போயிட்டு பக்கத்துலேயே தங்கிட்டு அந்த இடத்துக்கு டக்குன்னு போயிட்டு பேசிட்டு டக்குன்னு அவர் கிளம்பி போகிற மாதிரி பார்த்தாருன்னா இந்த மாதிரி உயிரிழப்பு வந்து தவிர்க்கப்படும். அதே மாதிரி அவங்க வந்து இனிமேல்ட்டு வந்து அவங்களோட கூட்டத்துக்கெலாம் வந்து காவல்துறை அதை செஞ்சுது இதை செஞ்சுதுன்னு சொல்லாமல் மருத்துவர்களை அவங்க அதிகமாக போடணும். அவங்க சொந்த கை காசில் மருத்துவர்களை போட்டு ஆம்புலன்ஸ்லாம் ப்ரைவேட் ஆம்புலன்ஸை நிறுத்தி யாருக்குன்னா அங்கே நெஞ்சு வலி வருது இல்லை மயக்கம் வருது அப்படின்னா அதை உடனே பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்கணும். அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க வந்து மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரராக நான் பார்ப்பேன். இல்லைனா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி விமர்சனம் வரும். பத்திரிகையாளர்கள் போய் செய்தி எடுக்கவும் உங்கள் ஆளுங்க அவங்கள அடிப்பாங்க, உதைப்பாங்க, திட்டுவாங்க. இது அநாகரிகமான போக்கு. சரி செய்ய வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க, ஒன்றும் சரி செய்யுங்க. இல்லைனா மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கூட்டத்திலும் இதே மாதிரி ஆகிட்டு இருந்தால் ஒரு லெவலுக்கு மேலே விஜய் எதை கட்டமைப்பாக கொண்டு வந்திருக்கா அந்த பிம்பம் தூளாக உடையும். எதனா ஒரு 2 குடும்பத்தில் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவர் கட்டி வச்சுக்கிறார் வர அந்த கட்டமைப்பு புஷ்பான மாதிரி ஆகிடும். ஏன்னா இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு உயிரோட முக்கியத்துவம் என்னன்னு இராணுவ அதிகாரியை போய் கேட்டால் சொல்லுவாங்க. தன்னோட சிப்பாய் ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னா கண் கலங்குற கேப்டனோட வரலாறு நம்ம படித்த ஊர். கொடிகாத்த குமரன் தான் ஒரு உயிர் தான், சூரஜ் தான் ஒரு உயிர் தான். 2க்கும் மதிப்பு இருக்குது. வரலாறாக பேசப்பட்டது. இது பேசப்படாமல் இது போகுது. இது எதுக்கு சொல்கிறேன்னா அவரோட நோக்கம் பெருசு, அதனால் அவர் பேசப்பட்டார். கொடிகாத்த குமரன் ஐயா இவரோட நோக்கம் என்பது சிறுசு. விஜய் அவரை பார்க்க போகணும், அவ்வளோதான். மற்றபடி உயிர் ஒன்று தான். அங்கேயும் அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் போச்சு, இங்கேயும் அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் போச்சு. அதனால் உயிர் சம்மந்தமான விஷயத்துலலாம் அவர் ஆல்ரெடி அவருக்கு அது இருந்தது இது இருந்தது இழுத்துக்குச்சு. இப்போ என்ன உங்கள் மேலே கேஸை போட்டுன்னா உங்களை உள்ளே தூக்கி போட போகிறாங்க. எதுக்கு பயந்து பதறீங்க? எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பயம் 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 பயந்து சாகணும். வெளிப்படையாக என்ன திமுகவை எதிர்ப்பு ரைட்டு. திமுகவை யார் எதிர்க்கல தமிழ்நாட்டில்? திமுக எதிர்ப்பு ஸ்டாலின் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், கலைஞர் வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு யார் பேசலை? புதுசாக என்ன பேசிட்டீங்க நீங்கள்? இல்லை புதுசாக என்னத்தை அப்படியே திருப்பிட்டீங்க? வர கூட்டத்தில் ஜனங்க வந்து கஷ்டப்படுது, சாவுதுங்க, உயிருக்கு போராடுதுங்கன்னு கரடியாக கத்திக்கிட்டு இருக்கும். பைக் எடுத்துக்கின்னு போயிட்டு இப்போ நடந்து போகிறவங்கள போய் இடிக்கிறாங்க. சர்க்கஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. பஸ்ஸுக்கு முன்னாடி கட்டச்சு ஓட்டுறது, வீலிங் பண்ணுறது, அதெல்லாம் யார் சரி செய்யணும்? அவர் தான் பண்ணணும். அவருக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு உடம்பு சரியில்லை, இதுவா பதில்? 42 பேர் செத்து போனாங்க. 42 பேருக்குமா உடம்பு சரியில்லை? பிரச்சனை உங்களுக்கு இது சரியில்லை. ஃபஸ்ட்டு இது போய் எதனா டாக்டர் போய் பாருங்கள். எல்லாரும் மொத்தமாக கட்சியில் கும்பலாக எங்களால் ஒரு கூட்டம் கூட போட எங்களுக்கு முடியல, எங்களுக்கு துப்பு இல்லை, வரவங்களுக்கு வந்து அந்த வலி இந்த வலி அது இதுன்னு நாங்கள் சொல்லிருக்கிறோம். விக்கிரவாண்டியிலே நடக்க வேண்டியது, மதுரையில் நடக்க வேண்டியது. மதுரையிலலாம் அந்த மதுரை கூட்டம் விஷுவல்ஸ் இருக்கும், எடுத்து பாருங்கள். யாருன்னா சைக்காலஜி சைக்காட்ரி தெரிஞ்சவங்ககிட்ட போய் அதை அந்த வீடியோஸ்லாம் போட்டு காட்ட சொல்லுங்கள். இது மாதிரி இந்த வேவ் ஃபார்மேஷன் வந்ததுனாவே சிக்கல். பயோட்டிக் ப்ரெஷர் தெரியாது, ஆக்சிஜன் டிப்ளீஷன் ஆகுதுன்னா தெரியாது, டீஹைட்ரேஷன்னா புரியாது, வெயிலோட தன்மை தெரியாது, 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒருத்தரை நிற்க வச்சா உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் வரும் புரியாது, சன்ஷேடு போடணுன்னு தெரியாது, குடிக்க தண்ணி வைக்க தெரியாது, ஆஸ்பத்திரியிலேருந்து டாக்டருங்களை அங்கேயே மருத்துவர்களை அமர்த்தணும் தெரியாது, ப்ரைவேட்டில் அரசாங்கம் உதவி பண்ணாதுப்பா உங்களுக்கு. நீங்கள் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறீங்க, உங்களுக்கு காவல்துறை உங்கள் மீது கோபம் இருக்குது, அரசு உங்கள் மீது கோபம் இருக்குது, நான் ஏற்றுக்கிறேன். தனியார்லேருந்து ஒரு 2 ஆம்புலன்ஸ் எடுத்து நிற்கணும் தெரியாது, எதுவுமே தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஸ்டாலின் தீய சக்தி, திமுக தீய சக்தி. இதே தானே அதிமுக சொல்லின்னு இருக்குது பல வருஷமாக. நீங்கள் என்ன புதுசாக சொல்லிட்டீங்க? கெப்பாசிட்டி இல்லைங்க அவங்களுக்கு. அவரால் 234 தொகுதியும் போய் பிரச்சாரம்லாம் பண்ண முடியாது.
இவர் போக போக இது மாதிரி ஆகும். இதில் இதுக்கப்புறம் கோர்ட் எதனா தலையிட்டுச்சுன்னா கோர்ட்டையும் குறை சொல்வார். நீதியரசர் 2 பேர் கேள்வி கேட்டாங்க. ஒன்று நீதியரசர் செந்தில்குமார், இன்னொன்று செந்தில்குமார் ராமமூர்த்தி. நீதியரசர் செந்தில்குமார் கேட்டது, என்ன விதமான கட்சி இது, பிரச்சனைனா ஓடுறீங்க அப்படின்றாங்க. இவங்க மாவட்ட செயலர் ஓடுறதுன்னா புதுசாக ஏதேனும் மாவட்ட செயலர் ஓடி போயிடுவார். தேனியில் சம்மந்தமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சாட்டை திருமணம் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு 4 காரில் போய்ட்டு ஆய் ஊய் தாவேக்கா டிவிகே 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 விஜய் விஜய் விஜய்னு கத்தி கலாட்டா ஆகி அடிதடி ஆகி ஊர் பசங்க 4 பேர் கூட்டணும், போலீஸ் போய் பிடிச்சி வச்சுட்டான். அங்கே முத்துக்குமார் சொல்லிட்டு திமுகவில் இருக்கிற ஒரு அமைப்பாளர் போய் ஸ்டேஷனில் ஆளை விட்டு அமுச்சு கெஞ்சி வக்கீலெல்லாம் அமுச்சு, சார் ஊருக்கார பசங்க சார், சின்ன பசங்க சார், தெரியாமல் போயிட்டானுங்க, கூட போனாங்க, அவனுங்க எதுவும் பண்ணல சார், பண்ணவனுங்களாம் கட்சி நிர்வாகிகள், இவனுங்களுக்கும் அவங்களும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ரிமாண்ட் ஆகாமல் காப்பாற்றி கூட்டின்னு வந்தாங்க. இல்லைன்னா ரிமாண்டு பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த கட்சி. மாவட்ட செயலர் ஓடி போயிடணும், கரூராக ஓடி போயிடணும். அப்போ நீங்களாம் எதுக்கு மாவட்ட செயலர் சொல்லிக்கிறீங்க? உங்களை ஓடி போகிறதுக்கு எதுக்கு மாவட்ட செயலர்? நிற்கணும். சேகர் பாபு பார்க்குறீங்கல்ல, தப்பு இருக்கும், மோசமாக இருக்கும், தப்பு இவர் மேலே தான் இருக்கும். ஆனால் போய் பேசிட்டுன்னா அங்கே நிற்பார். ஏன்னா திமுகவோட மாவட்ட செயலர் அப்படி. நீங்கள் தாவேக்கெல்லாம் அங்கே அடிச்சாங்க, உங்கள் மேலே தப்பு இல்லை, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏதோ கணக்கு எடுக்கிறதுக்கு போனாங்க தாவேக்கா. திமுக மாவட்ட செயலர் பிரச்சனை பண்ணுறாங்க, அங்கே ஏதோ எல்லாம் வருது செட்டிங். என்ன அரசியல் நீங்கள் எடுத்து பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டீங்க? சேகர் பாபு எதிர்த்து நீங்கள் வட சென்னையில். இதே ஜெயக்குமார் திமுககாரங்க ஒரு இடத்துல போனாங்க, சொக்காயை கட்டி இந்த திட்டு ஓட்டு கள்ள ஓட்டெலாம் இங்கே வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி கொடுத்தாங்களா? இதே வெற்றிவேலு, மறைந்த வெற்றிவேலு, ஒரே ஆளுனாலும் எத்தனை பேர் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுவாப்புல. மதுசூதனை கொடி பிடிக்கும், தொண்டை காப்பாற்றுவான், அதான் அதிமுக. அவரெல்லாம் உயிரோடு இல்லை, இல்லைனா எம்ஜிஆரை பற்றி பேசுனது கழுவி ஊற்றிருப்பார். உங்களையே நீங்கள் காப்பாற்றிக்க முடியல, உங்கள் படத்தையே இது பண்ண முடியல, உங்கள் தொண்டர்களாக பாதுகாக்க முடியல. இவ்வளோ விஷயம் ஓட்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து திமுக நான் தான் மாற்றுன்றீங்க. பிஜேபி பேச மாட்டீங்க, பயப்படுவீங்க. அதிமுகவை பேச மாட்டீங்க, ஆனால் அதிமுக ஓட்டை உருவுறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பீங்க. எங்கே நீங்கள் திமுகவை எத்தனை வழக்கு நீங்கள் போட்டீங்க திமுக மேலே? எத்தனை வழக்கு திமுக மேலே போட்டு இல்லை அதிமுகவில் ஒரு சில விஷயம்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் திமுகவை எதிர்த்து? பேசுகிறத தவிர்த்து. எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்தி எப்போத்துலேருந்தோ பேசிகிட்டு இருக்கார் திமுக எதிர்ப்பு. மதிமுகவில் இருக்கும்போது பேசினார், அதிமுகவில் இருக்கும்போது பேசினார், அது பேசிட்டு தான் இருக்கிறார். அன்றைக்கும் பேசுகிறார், இன்றைக்கும் பேசுகிறார், இப்போ உங்கள் கூட சேர்ந்து பேசுகிறாரு. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன மாற்று? கிட்னி ராக்கெட்டு பிரச்சனை, நீங்கள் என்ன பேசுனீங்க? எடப்பாடி பழனிசாமி திருச்சி போய் பேசினாரா? ஊராக பேசினாரா? வெள்ள பாதிப்பு, அதுக்கப்புறம் நெல்லுக்கு கொள்முதல் கிடைக்கல, டெல்டா ஓட்டு பெருசாக இல்லை, திமுக ஸ்ட்ராங் ஏரியா, 3 வாட்டி போயிட்டு வந்திருக்கிறாரா டெல்டாவில்? விவசாயிகளை போய் பார்த்துருக்கிறாரா? ஏதோ ஒன்று பண்ணுறாருல்ல. நீங்களா மாற்று? சும்மா சொல்லிட்டா மாற்று. சரி, நாம் தமிழர் கட்சி திமுக எதிர்த்து பேசலை, பிஜேபி எதிர்த்து பேசலை, அதிமுக எதிர்த்து பேசலை, அது கட்சியாக தெரில, 1% ஓட்டு வாங்கி காட்டுங்கன்றீங்க. படிக்கிறதே கிடையாதா? எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா தெரியுமா தெரியாதா? இல்லை 2021 ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? இல்லை 2024 எந்தெந்த கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருந்தா அந்த பேச்சு வருமா? ஆனால் ஒருத்தர் நின்று காட்டுங்க. மூப்பனார் நின்று காட்டினார், வைகோ பிரிஞ்சு வந்து நின்று காட்டினார், விஜயகாந்த் சுயமாக உங்களை மாதிரியே வந்து காட்டினார். நாம் தமிழர் கட்சி அரசியலில் பின்புலம்லாம் ஒன்றும் இல்லை, பணபலமும் இல்லை, வரும் அந்த தமிழ் தேசிய உணர்வு தான், அதை வச்சு அரசியல் பண்ணுறாரு. தனியாக வந்து 8 விழுக்காடு வாங்கிக்கிறாரு. இவ்வளோ எடுத்துக்காட்டு இருக்கும்போது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இப்படி ஒரு வாதத்தை? சார் தப்பாக பேசுகிறீங்க, தப்பாக பேசுகிறீங்க, ஃபஸ்ட்லேருந்தே தப்பாக போகுது. நான் தனியாக நிற்கிறேன், தனியாக விட்டு போயிட்டாங்க எல்லாரும், அதான் உண்மை. நீங்கள் தனியாக நிற்கல சார், உங்களை யாரும் வானான்ட்டாங்க, நான் குண்டு போட்டேன் அதான் வெடிக்குது. எங்கே வச்சு யார் பிரிஞ்சு போனது? நீங்கள் ஒரு நடிகர்ன்றதால, நீங்கள் பேசுகிறத கைத்தட்டுறது ஒரு கூட்டம் இருக்குன்றதால நீங்கள் பேசுகிறதெல்லாம் அரசியல்னு ஆயிடுச்சுன்னா, அப்போ இந்த அரசியலில் கக்கனாலையும் காமராஜராலையும் அறிஞர் அண்ணாவாலையும் முத்துராமலிங்க தேவராலையும் கலைஞராலையும் எம்ஜிஆராலையும் ஜெயலலிதாவாலையும் ஒரு சில அரசியல் பண்ணப்பட்டிருக்குதுல்ல, அப்போ அந்த அரசியலுக்கு என்ன முகாந்திரம்? இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. 1000 ரூபா கொடுத்து கஷ்டப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்துட்டு இல்லம் தேடி எல்லா பெண்களுக்கும் கொடுக்கணுன்ற மாதிரி பண்ணார். இவர் குறுக்கில் வந்து உங்கள் விஜய் டிஜே போட்டு இது சிக்கலாக போகுது. நிறைய இடத்துல பெண் வாக்காளர்கள் என்னென்னு ஒரு சந்தேகம், ஒரு பேசுபொருள் இருந்துச்சு. ஸோ அப்போ திமுக என்ன நடக்குதுன்னா, பெண்களோட வாக்குகள் வந்து செதறக்கூடாது, நம்ம அதிகமாக பெறணும் அப்படின்றத கூர்ந்து கவனிச்சிட்ருக்காங்க.
நிறைய திட்டங்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் திமுக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதே அதிமுகவும் இதே மாதிரி தாலிக்கு தங்கமாகட்டும், இல்லை வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சில உதவிகள் கொடுத்ததாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு வந்து படிப்புக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்புறம் இந்த சைக்கிள் கொடுத்தது எல்லாமே வந்து பெண்கள் போயிட்டு வரணும் மாணவிகள்ன்ற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் கூர்ந்து தான் அது கொடுத்தாங்க. அப்போ பெண் வாக்காளர்களுக்கு வந்து திராவிட கட்சிகள் வந்து எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுக்குது. அதனோட நீட்சியாக ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அது சிதறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அது ஒரு நிதர்சனமான உண்மை. இன்னொரு நிதர்சனமான உண்மை, ஒரு தேர்தலில் தோற்றுருவோமோன்ற அந்த பயம் வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கடைசி நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து சரியா தவறா, மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்றது தேர்தல் முடிவில் தான் வரும். நான் என்ன பார்க்குறேன்னா, ஏன் இந்த மார்ச் ஏப்ரல் மே தான் வந்து வெயில் பயங்கரமாக காயுதா? போன மார்ச் ஏப்ரல்லாம் நம்ம ஊர் என்ன குன்னூர் கோத்தகிரி மாதிரி இருந்ததா மெட்ராஸு? அப்போ வெயில் அடிக்கலையா? இல்லை அதுக்கு முன் வருஷம் கொடை வரலையா? 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு. அப்போ யாரும் வந்து ஒரு பார்சாதியோ ஒரு கேசரியோ இல்லை ஒரு கிஷோர் குமார் லால் போய் கேஸ் போடலையா? வந்து கேஸு போட்டுருவாங்க, பாஜகவை முடக்கிடும், அதனால் நாங்கள் முன்கூட்டியே வந்து அதெல்லாம் வந்து கதைக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒரு பிரச்சாரமாக அதை பயன்படுத்தலாம். மற்றபடி அது நிதர்சனமான உண்மை இல்லை. நிதர்சனமான உண்மை பெண் வாக்காளர்களை கவரணும், வாக்கை திரும்பி வாங்கி வெற்றி பெறணுன்ற அந்த நோக்கம். அதுதான் அதில் யதார்த்தமான அரசியல். அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாரு. இன்னொன்று, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. மற்ற துறையில் வந்து தமிழக அரசுக்கு நிறைய துறையில் கெட்ட பேர் வருது. அங்கங்கே போராட்டம் இருக்குது. ஒரு சில விலைவாசிகள் எல்லாம் ஏற்றிட்டீங்க. சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட்டு பில்லு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில சார்ஜஸ்ஸு, வீடு கட்டுறதுக்கு உண்டான அனுமதி, பட்டா, அது மாதிரி விஷயம்லாம் லஞ்சம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது. இப்போ இதெல்லாம் மக்களை பாதிக்கிற செயல் கொஞ்சம் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதுக்கெல்லாம் நிவர்த்தியாக இல்லை அதை சரி செய்வதற்கு, அந்த கோவத்தை குறைப்பதற்கு உண்டான ஒரு யுக்தியாக இந்த 5000 ரூபா போடப்பட்டதாக நம்ம பார்க்கலாம். என்னால் தான் வந்து ஸ்டாலின் பயந்து போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. அது பாருங்க, ஸ்டாலின் பயந்து என் மேலே எஃப்ஐஆர் போடாதது உண்மை. அன்றைக்கே என்னை கைது செஞ்சுருந்தா இன்றைக்கி சேலத்தில் ஒருத்தர் செத்துருக்க மாட்டார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அது உண்மை. ஸ்டாலின் இவருக்கு பயந்து தான் 5000 ரூபா போட்டாருன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து அவர் தேர்தலுக்கு பயப்படுறாரு. தேர்தலில் மக்களுக்கு பயப்படுறாரு. மக்களுக்கு எல்லாரும் பயந்து தான் ஆகணும். அதுதான் நிதர்சனம். மக்கள் ஓட்டு போடாமல் விட்டாங்கன்னா தோற்று போயிடுவாங்க. அந்த மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்கள கவர்ந்து வச்சுக்கணும். தெரிஞ்சோ தெரியாமல், அறிந்தோ அறியாமல் நம்மவர்கள் என்ன செய்தார்களோ அப்படின்ற அந்த ஒரு பயத்தோட நீட்சியாக கூட அது பணம் போட்ட மாதிரி நம்ம பார்க்கலாம். மற்றபடி என்னால் தான் அப்படின்றது வந்து அது கொஞ்சம் தற்பெருமையின் உச்சம். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட வந்து என்னாலன்னு சொல்லியே, நாங்கள் சொன்னோம், அவங்க தோல்வி பயத்தில் இருக்காங்க அதனால் போடுறாங்கன்ற. இவர் எல்லாமே இவரை வச்சு தாங்க அரசியல். தாவேக்கான்ற ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ மோசமாக இருக்குன்னா அதற்கு காரணம் அந்த கட்டமைப்பை உறுதி செய்யாமல், 2ஆம் கட்ட தலைவர்களை அடையாளம் காட்டாமல், மாவட்ட செயலாளர்களுக்கு பயிற்சி கொடுக்காமல் ஒரு கட்சி நடத்துறதுனுடைய விளைவு இது. உங்களை வச்சு தான் அந்த கட்சியை நான் ஏற்றுக்கிறேன். பட்டு அந்த பயிற்சின்னு இருக்குல்ல, ஒரு சில பேச்சாளர்கள் இப்போ அந்த கட்சியை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அந்த பேச்சாளரும் இல்லைன்னா அது கட்சியாகவே நீங்கள் அதை வந்து கணிக்க முடியாது. அந்தளவுக்கு சிக்கல்கள் இருக்குது தாவேக்காக. இந்த சிக்கல்கள்லாம் செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டா சரியாயிடும்ன்ற மாதிரி பேசினாங்க. ஆனாலுமே திரும்பி அந்த சிக்கல்கள் தொடருதுன்றப்போ என்ன பிரச்சனையாக இருக்குங்க? சேலத்திலே செங்கோட்டையனை பேசக்கூட அனுமதிக்கலை. ஈரோட்டுக்கும் சேலத்துக்கும் என்ன எவ்வளோ நேரம்? வேகமாக வண்டி ஓட்டு போனால் 30 நிமிஷம் 40 நிமிஷம். பக்கத்து ஊருக்காரு, அது கொங்கு மண்டலத்தோட கோட்டை செங்கோட்டையன் வந்துட்டார், எம்ஜிஆர் காலத்து ஆள் அப்படிலாம் ஆளுமையெல்லாம் பேசினாங்க. முக்கியத்துவம் இல்லை, கேட்கல. கோபிச்செட்டிப்பாளையத்தில் எதுவும் பிரச்சனை பிசுறு தட்டலையே, அமைதியாக போச்சா, நல்லபடியாக போச்சா? அப்போ ஈரோட்டில் ஒழுங்காக நடக்குது, ஈரோட்டில் எதுவும் பெருசாக வரல. ஆனால் இங்கே வந்து சிக்கல்கள் வருது அப்படின்னா அப்போது அவங்களோட மாவட்ட செயலர்களோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சில இடத்துல இதாக இருக்குது. செங்கோட்டையன் போனாலும் சரி, இன்னும் செங்கோட்டையன் மாதிரி கோட்டையை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க செங்கோட்டையை பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறாங்க. அது வந்து இயல்பாகாது. இன்னொன்று, ஒரு கட்சி என்பது தலைவரை பார்த்தா ஆசை இருக்கலாம், ஒரு அன்பு இருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாம், ஒரு மரியாதை இருக்கலாம். ஆனால் ஆரவாரம் இருக்கக்கூடாது. இவங்களுக்கு இருக்கிறது ஆரவாரம். ஊ ஏ அப்படி இப்படின்னு கத்தின்னு ஓடுறது, விசில் வச்சுன்னு. அது அடங்கவே மாட்டேங்குது. அது ஏன் அடங்க மாட்டேங்குதுன்னா அதை வந்து தீயாக பரவிட்டு இருக்கிறார் விஜய். அவர் எல்லாரும் பழகிறதில்ல, காட்சி தர்றதில்ல. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சேலத்தில் நிர்வாகிகள் கூட்டம், அது 5000 பேர். அங்கே ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு ஒரு 500 பவுன்சரை நிறுத்தி எல்லார்கிட்டையும் எல்லார்கிட்டையும் கிட்ட வந்து பேசிவிட்டு கையை ஃபோட்டோலாம் டைம் இல்லை, எல்லாருக்கும் கையை கொடுக்குறேன், இல்லை எல்லாருக்கும் வணக்கம்.
கிட்ட வந்து 10 அடியில் வந்து பார்க்குறேன். க்ளோஸ்அப்பில் வேணால் ஃபோட்டோ தொலைவாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் வந்து முடிக்கலாம். ஆனால் அதை அவர் செய்ய மாட்டார். கடைசி வரலும் செய்ய மாட்டார். ஏன்னா அவரோட மவுஸு அந்த ப்ரீமியமாக இருக்கிறது தான். இப்போ இது இப்படி புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ராயல் என்ஃபீல்டு புல்லட் இருக்குது. அந்த வண்டிக்குன்னு ஒரு தகுதி, ஒரு தராதரம், ஒரு 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 நம்பகத்தன்மை இருக்குது. ரொம்ப நாள் நீடித்து உழைக்குன்ற மாதிரி. அந்த புல்லட்டை இப்போ அரசு கையகப்படுத்தி தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20 லட்சம் பேருக்கு அந்த புல்லட்டை கொடுத்துட்றாங்க அரசாங்கம் சார்பாக அப்படின்னா, அந்த புல்லட்டுக்கு இருக்கிற மவுஸ் இருக்குமா? அது என்ன ஆகிடும்? அரசு லேப்டாப் எப்படி தனியார் மார்க்கெட்டுக்கு விலைவாசியாக வந்ததோ, புல்லட்டு விலை விழுந்து எல்லார் வீட்லேயும் புல்லட் இருக்கும். ஓடுதோ ஓடலையோ அது பாட்டு நின்று இருக்கும். புல்லட் வந்து ஒரு சாதாரண விஷயமாகிடும். ஆனால் விஜய் தன்னை எல்லார்கிட்டேயும் போய் பழகி எல்லார்கிட்டேயும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, அரசியல் படுத்துகிறாரு. சாதாரணமாக ஆகிட்டோன்னா நமக்கு இருக்கிற அந்த வேல்யூ போயிடும். அதை நம்ம பண்ணிட்டா நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோம். ஏன்னா வேறு எதுவும் கிடையாது, இருக்கிறது அந்த வசீகரம் தான். அதனால் அந்த வசீகரத்தை அவர் இழக்க தயாராக இல்லை. ஆனால் அரசியலுக்கும் வசீகரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அரசியல் ஏழ்மை, வறுமையை கண்டு வறுமைக்கு உதவுறது தான் அரசியல். மனிதர்களை புரிந்து கொள்வது தான் அரசியல். ஏழ்மை இருக்கணும், எளிமை இருக்கணும். அப்பா அவருனாப்பா சிம்பிளாக இருக்காருப்பா. பாண்டிச்சேரி போயிட்டு நீங்கள் வந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவரை பற்றி பேசிட்டு வந்தீங்க. அவருக்கு எதனால் அவருக்கு அந்த இது? ஒரு காலத்தில் காமராஜர் மாதிரி தொல்லுன்னு ட்ரெஸ்ஸு போட்டு பைக்கில் சுற்றுவார், எல்லார்கிட்டையும் பேசுவார். அதனால தான் அந்த பேர். இப்போ ரங்கசாமி இன்றைக்கி அந்தளவுக்கு அந்த மாதிரி கிடையாது. பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு தான் அங்கே கெட்டு போச்சு, வேறு விஷயம். அப்போ எதுக்குன்னா அந்த அந்த இது இப்போது சென்னையில் எவ்வளோ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஆனால் சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு ஒரு கொஞ்சம் மற்ற அரசியல்வாதிகளை விட கொஞ்சம் பேர் நல்ல பேர். ஏன்? அது சாமானியனாக இருக்கிறாரு. ஒரு சில ஹோட்டலுக்கெல்லாம் போனால் இப்போ எல்லா இடத்துலையுமே காஸ்ட் கட்டிங்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளி மாநிலத்துலேருந்து எதுலேருந்து ஆளை போட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேபாள் அங்கே இங்கேருந்து மீசோராம்லேருந்து அவங்களுக்கு தமிழும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இவர் ஹோட்டலுக்கு ஒரு சில இடத்துல போகிற இடத்துலலாம் வந்து, யார் நீங்கள், உங்கள் பேரில் புக்கிங் இல்லைன்னா இது இல்லை நான் வந்து அமைச்சர்னால என் பேர் சுப்பிரமணியன். மக்கள் அதெல்லாம் விரும்புவாங்க. நான் யார் தெரியுமா, பக்கா மாஸ் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா. அப்படி பண்ணக்கூடாது. எங்கே போனாலும் ஒரு சில இடத்துல அவர் யாருன்னா அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா வெளியூர்லேருந்துலாம் வராங்கன்னா அமைச்சர், மாவட்ட செயலர், எம்எல்ஏ அப்படிலாம் சொல்ல மாட்டார். சுப்பிரமணியனுங்க, இது அவரோட இயல்பு. அதுக்கு தான் அங்கே அந்த வேல்யூ. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பார்க்குறதே கஷ்டம், அவரோட ஃபோட்டோ எடுக்கிறது கஷ்டம், அவரை தடவை பார்க்குறது கஷ்டம். அவர் சிரிச்சாருன்னா ஐயோ ஏமா இப்படியே விளம்பரப்படுத்தி இப்படியே அதுக்கு மியூசிக்கு போட்டு இப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டாரு, குழந்தைங்கள வேறு வீடியோ போட்டு விட சொல்லிட்டார். எல்லாரும் குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுங்க, பண்பை சொல்லிக் கொடுங்க, கருத்தான கதையை சொல்லிக் கொடுங்க, தாத்தா பாட்டிங்கக்கிட்ட பழக விடுங்கன்னா, இவர் தாத்தா பாட்டிக்கிட்டலாம் போய் பிரச்சாரம் பண்ண சொல்கிறாரு, அப்பா அம்மா கிட்ட பிரச்சாரம் பண்ண சொல்கிறார். யாரை? குழந்தைங்கள. இதே வேறு யாருன்னா இது மாதிரி பேசியிருந்தாங்கன்னா தப்பாக போயிருக்கும். புள்ள பிடிக்கிறவங்க தான் அந்த குழந்தைங்களை வச்சு எதனா கதை சொல்லி சாக்லேட் குத்து கூட்டிட்டு போகிறதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம ஊரில். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கோணி பையில் வந்து குழந்தைங்களுக்கு சாக்லேட் குத்தி தூக்கி பைக்குள்ளே போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களை யாருமே எதுக்குமே பேசினது கிடையாது. இவர் பார்த்தா அது பேசுகிறார். பாலியல் சீண்டலில் குழந்தைங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது. அது சம்மந்தமாக எதனா ஒரு 2 லைனு மனப்பாடம் பண்ணின்னு வந்து படிச்சிருக்கலாம்ல. இல்லை, குழந்தைகள் குட்டீஸ் உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன், உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுடா, அது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் குழந்தைங்க, உங்கள் அண்ணன் உங்கள் மாமன் விஜய் நான் அதை வேடிக்கை பார்க்க மாட்டேன், மாமா ஆட்சிக்கு வந்தோடனே அந்த போக்சோ பண்ணுறானுங்க பாரு, அவனுங்களுக்கெல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் இந்த தூக்கு தண்டனை சவுக்கடிலாம் என்னன்னு தெரியாது, அண்ணா அதை காட்டுவேன், இதாண்டா செக்ஷனு, இந்த செக்ஷனு அண்ணன் குட்டீஸ் நான் வரேன், நீங்கள் கவலைப்பட அப்படி சொல்லியிருந்தா அரசியல் ஆளுமை. குட்டீஸ் நீங்களாம் என்ன பண்ணுங்க, யூடியூப் வீடியோலலாம் போய் டிக்டாக் பண்ணி அப்பா அம்மா வந்து விஜய் நாங்கள் ஓட்டு சொல்கிறோம் வீடியோ எடுத்து அனுப்புங்க. சுயநலவாதத்தோட உச்சம் இல்லை இது. இவர் தான் கரியர் உச்சத்தை விட்டு வராரா, இவர் கரியரோட மிச்சம். அது இப்போ அடிக்கடி சொல்கிறதுனால அது பயன்படுத்துறதில்ல. கரியரோட உச்சத்தில் எனக்கே அப்படின்னார்ல, இவர் 2 கை சூப்பர் ஸ்டார் ஒரே கையில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டார். இவர் தளபதி பாஷா அண்ணாமலையெல்லாம் அப்போ போய் தேட்டரில் பார்க்கல பொழுது. இன்றைக்கி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த ஆரவாரத்தோடு பார்க்கும்போது. ஆனால் அவங்க அதை பெருசாக சொல்லிக்கிறது இல்லை. ரஜினியோட ஃபேன்ஸுக்கு வந்து இந்த தற்பெருமை, மற்றவங்கள மட்டமாக பேசுறது அதெல்லாம் கிடையாது. அவங்களோட தலைவரை பற்றி பேசுறதோடு சரி. ஏன்னா இவர் அப்படி கிடையாது, எல்லார்கிட்டையும் சண்டை. அது மாதிரி இந்த குழந்தைங்களை வந்து பிரச்சாரம் பண்ண சொன்னதெல்லாம் எனக்கெல்லாம் வந்து உள்ளபடியே நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. தரம் தாழ்ந்த அரசியலாக தான் நான் பார்க்குறேன்.
ஆல்ரெடி பசங்க செல்ஃபோனை வச்சுக்கின்னு வீடியோ கேம் விளையாடின்னு கண்ணு போய் குணாதிசயம் மாறுது, ஒன்று பேச மாட்டேங்குது, சொல்லாடல் இல்லை, மொழியை கற்றுக்க மாட்டேங்குதுங்க. அப்பா அம்மாவை தவிர்த்து அப்பாக்கிட்டே பழகிறது கிடையாது நிறைய குழந்தைங்க. அம்மா வச்சு சாப்பாடு ஊட்டணுன்னு போகிறாங்க, ஒரு பந்தம் இருக்குது. இதுதான் நாட்டில் நடக்குது. இதில் செல்ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்து விஜய் பற்றி இவர் போடணுமா, இவர் உட்காந்து அங்கே பார்த்து வியூஸ் இவ்வளோ போதுன்னா ஆதவர்ஜனா சொல்லுவார், அண்ணே நம்ம கட்சி வளர்ந்துக்கினே போகுதுண்ணே, இந்த குழந்தை 10 லட்சம், அந்த குழந்தை 5 லட்சம், அந்த குழந்தை 8 லட்சம், என்ன பொழப்பு இது தெரில. அவங்க பண்ணக்கூடிய அரசியல் அது சரி செய்யணும். நான் இது எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான், விஜய் அரசியல் பண்ணணுன்றதுக்கு தான் சொல்கிறேன். விஜய் அரசியல் விட்டு போகணுன்னு நான் சொல்லுவேன். விஜய் அரசியல் பண்ணணும், நல்ல அரசியல் பண்ணும். தமிழ்நாட்டுக்கு அது தேவை. தாவேக்கா தேவை இல்லைன்னு சொல்லவே முடியாது. திமுக சூப்பரு, அண்ணா திமுக சூப்பரு சொன்னால் அது அதை விட ஒரு அபத்தமான ஒரு வாதமே கிடையாது. எல்லா கட்சியும் இருக்கணும். எல்லா கட்சியிலும் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் நீங்கள் மாற்று அரசியல் சொல்லும்போது நல்ல அரசியலை நீங்கள் முன்னெடுத்துரும். அதுதான் நம்ம சொல்லுவோம். அதேமாதிரி நேற்று நடந்த அந்த மீட்டிங்கில் காசு எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டு எனக்கு போட்டுருங்க அப்படின்றது அது கேப்டனோட டைலாக். அதை சொல்லி கேப்டனோட ஆதரவாளர்களை கவர பார்க்குறாரா? கேப்டனோட ஆதரவாளர்களில் தாண்டி பொதுமக்களுக்கு அந்த டைலாக் பிடிக்கும். காசு கொடுப்பாங்க, உங்கள் காசு தான் வாங்கிக்கோங்க மக்களை அப்படின்னு விஜயகாந்த் சொன்னார். விஜய் விஜயகாந்த் தான் மாறுறாரு. விஜய்க்கு என்னென்னா, விஜயின்ற அந்த ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அது பத்தலை. விஜய் ரஜினியாக மாறுறாரு. கத்தம் நேற்று வந்தார் பாருங்க, இவ்வளோ நாள் வரல சூப்பர் ஸ்டார், நேற்று வந்துக்கிறார் கத்தம். ஏன் உங்கள் படத்துலேருந்து எதனா ஒன்று சொல்ல வேண்டியதானே? சரி ரைட் ஓகே. அதாவது அவர் ரஜினியோட ஃபேனாமா அது சொல்கிறாரு. பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல யாரோட ஃபேனுன்னு. இன்னுமா என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு ரஜினி சார் ஃபேன்ஸ் கேட்பாங்க. அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அவரே சொல்லிக்கிறாரு, அறிமுகப்படுத்திக்கிறாரு, நான் ஒரு 67 77 அப்படின்னு எம்ஜிஆர் அடையாளம் முடியாது. அப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவை அடிக்கடி டச் பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னா ஆளுமை, இவருக்கு ஆளுமை கம்மியாக இருக்கிற காரணத்தினால ஆளுமைக்கு அவங்கள தேவை. இவர் வள்ளல் குணம் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு எம்ஜிஆர் தேவை. இவருக்கு பஞ்சு டயலாக்னு எஃபிஷியண்ட்டாக பேசணும், லெஃப்ட் கையில் பேசணும்ல, அதுக்கு ரஜினியிசம். அதுக்கப்புறம் அரசியல்லே இவருக்கு அந்தளவுக்கு புரியல அப்படின்றதுனால அறிஞர் அண்ணா இன்னேசம். அப்புறம் இவருக்கு ஈரம் இருக்குது, தைரியம் இருக்குது, மக்கள் மேலே பண்பு பாசம் இருக்குன்றதுக்கு வச்சுட்டு விஜயகாந்தோட டைலாக், காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க. என்ன பண்ணணும்? 5000 ரூபாய், இது ஒரு நாளைக்கு இவ்வளோ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு கொடுக்கல, இதில் இங்கே சிக்கல் இருக்குது, இது இங்கே சிக்கல் இருக்குது, இவ்வளோ உங்களோட மிளகா விலை இவ்வளோ, புளி விலை இவ்வளோ, எண்ணெய் விலை இவ்வளோ விற்றுது, இவ்வளோ ஆயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அப்போ உங்களை விட புத்திசாலியா? ஒத்துக்கிறீங்களா? அதை ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ செலவாகும், மிளகு எவ்வளோ விற்றுது, ஒரு கட்டணம் வீடு கட்டணும்னா எவ்வளோ செலவாகுது, ஜல்லி விலை சிமெண்ட் விலை எவ்வளோ அப்படின்னு அந்த மனிதரும் மனப்பாடம் பண்ணியிருந்தானே எல்லா தொகுதியிலும் போய் பேசிட்டு வர்றாரு. எதுக்கு? அவர்னா இப்போ வீடு கட்டப்பட்டாரா? இல்லை அவர் வீட்டில் புளிக்கோ மிளகாக்கோ பஞ்சமா? அவர்னா 2 வேளை தான் சாப்பிட்றாரா? எதுக்கு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி, என்ன அவ்வளோ விற்றுது, இவ்வளோ இருக்குது, கரண்ட் பில் அவ்வளோ இருந்தது, இவ்வளோ ஏறி இருக்குது, எதுக்கு இதெல்லாம் பேசின்னு வராங்க? மக்களோட பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, அதை புரிஞ்சதுனால பேசுகிறாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல, அதனால் சும்மா அப்படி நுண்ணி நாக்கில் மேலோட்டமாக இந்த நுண்ணிப்புள்ள மேய்ஞ்சிட்டு வாங்கிக்கோங்கன்னா அது அவர் சொன்னது யதார்த்தம் தான். விஜயகாந்தா மாறின தருணம் அது. இன்னும் ஒன்று தான் அவர் இன்னும் எடுக்கல அவதாரம். புரூஸ்லியாக மாறுவார்னு நினைக்கிறேன் அனைமான கொஞ்சம் நாளில். ஆனால் அந்த சவுண்டு பேக்ரவுண்ட்லாம் கரெக்டாக இருக்கும், ஊன்னு கத்துறதெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் புரூஸ்லியோட ஆக்ஷனோட ஒரு 4 விஷயம் பண்ணார்னா எப்படி இருக்கும் பாருங்கள், டெரிஃபிக்காக இருக்கும், வைபு பயங்கரமாக இருக்கும். ஸ்பீக்கர்லாம் போட்டு தெறிக்க விடலாம், சொல்லும் போதே போகிறோம், அப்படியே நரம்பெல்லாம் புடைக்கும். அது மாதிரி எதனா அடுத்து புரூஸ்லி, ஜாக்கி சான் அது மாதிரி எதனா ட்ரை பண்ணலாம். ஆனால் நடிகர்னால் இவருக்கு பிடிக்கும் சாருக்கு, இவர் அந்த துறையில் தானே வராரு. நம்மளை யாரும் கடந்து போகக்கூடாது, நம்மளை யாரும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. எது நமக்கு பலவீனமோ அதுலேருந்து அப்படியே பாசிட்டிவாக மாற்றுவாராம். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துங்க. இது ஏஐ காலங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம். நாய் சிறுத்தையை தேத்தின்னு போய் கடித்து கொதறி சிறுத்தை தோற்று போகிற மாதிரி, நாய் வெற்றி பெறுற மாதிரிலாம் பண்ணி வீடியோஸ் அனுப்புகிறாங்க. இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் வீடியோ ஏஐ வச்சு ஏதோ பண்ணலாம், அதை வச்சு பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் யூகங்கள் நினைக்கிறாங்க. அது இயற்கைக்காச்சு அவங்களுக்காச்சு. நன்றி.